நண்பர்களே நண்பர்களே என்னால் அதிகமாக பேச முடியலை. அதனால் என்னென்னா அன்றைக்கி நேற்று நைட்டு சாப்பிடல நண்பர்களே. நம்ப மாட்டேங்க, இப்போ தான் சாப்பிடவே போகிறேன். பசி உண்மையிலேயே காலையிலேயும் சாப்பிட தொண்டை ஃபுல்லாக உள்ளே முழுங்க முடியல நண்பர்களே. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் சுட சுட இருக்குது. ஆனால் அது சாப்பிட்டா தொண்டெல்லாம் எரியுது நண்பர்களே. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். கூழ் வாங்கிட்டு வந்து நண்பர், கம்மங்கூழ் தான் நம்மள வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, இது கூழ்னா கொஞ்சம் நல்லா முழுங்கிடலாம். ஒன்றும் பேச முடியல. நேற்று முந்தாந்தெல்லாம் பேச முடியல. சும்மா தொண்டையெல்லாம் வலிக்குது. ஒரு சிலர் கேட்குறீங்க கமானில் நடிக்கிறேன் மீசை பண்ணிட்டீங்க. சத்தியமாக இல்லை நண்பரை, எனக்கு அந்த புத்தி இல்லை. நடிக்கணும்னு அவசியம் இல்லை நண்பரை. நான் நடிக்கிறேன்னா எப்படி சாப்பிடுவேன். வானிரா வடியுது நண்பர்கள், சாப்பிட முடியல. தொண்டை பூரா புண்ணாகி போச்சு. ஒரு கம்மங்கூழ் தான் வாங்கிட்டு வந்து போய் கடையில் போய் இந்த கம்மங்கூழ் நான் வாங்குறதுக்கு நான் பட்ட வாடு. ஆண்டவனே, ஊராக மதுரையே சுற்றிட்டேன், கூழையே கிடைக்கல. ஏன்னா மழை டைவர்ஸ் யாரும் கூழ் விற்கலை. அப்புறம் ஒரு ஆத்தா ஒரு லக்க விற்றுக்கிட்டு நம்மள. ஆமாம், பேச முடியல நம்மள. அந்த அம்மா நிறைய கூட்டு கொடுத்தாங்க பாவம். பார்த்தீங்கன்னா புளி ஊறுகாய், புளி கூட்டு, கத்திரிக்காய், அப்படியே அப்பா 30 ரூபா நண்பர்களே. 30 ரூபாய்க்கு இத்தனை வெரைட்டிஸ் கொடுத்தாங்க நண்பர்களே. வீசில் பாருங்க, அந்த அம்மா நல்ல டைப்பாக இருக்குது. 30 ரூபாய்க்கு இத்தனை வெரைட்டிஸ் கொடுத்தாங்க நண்பர்களே. நான் வரும்போது நானே மோர் தயிர் வாங்கிட்டேன் நண்பர்களே. பசி நண்பர்களே, ரொம்ப பசி, கடுமையான பசி. ஏய், எடுத்தீங்க அதை கீமராமன்னுக்கிட்டு ஒரு கூழு கிண்டி தாண்டா, கூலி கொண்டு தர மாட்டேன் நம்மள. கரண்டி இருக்கேன் போதுமா? அம்மா, சுட்டு பிடிச்ச ஏமா அப்படி பண்ணுறீங்க? சொன்ன எரியும் குண்டியில் எண்ணெய் ஊற்றுற கதையா இருந்துச்சு. சிரிக்காத. கூழ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. நீங்கள் நினைப்பீங்க எதுனாலும் டேஸ்ட் கேடா மிஸ் பண்ணி நினைப்பீங்க நண்பர்களே. நேற்று நைட்டு எங்கேயும் இந்த சைடு காது ஊற வலிக்க நண்பர்களே. தொண்டையெல்லாம் முழுங்க முடியல, எச்சி முழுங்க முடியல. மோர் பாக்கி கூட கடிக்க முடியல. அதெல்லாம் ஒரு சட்டி மோர் நண்பர்களே. பசி, கடுமையான பசி எனக்கு. நம்மள இந்த கூட மெல்ல முடியும் நம்மள. ஐயோ, உரைக்குமே. நம்மள செம்ம டேஸ்டாக இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். சொடா போட முடியல. அப்பா, இது உரைக்குமே. ஐயோ, பிரமாதமாக இருக்கு நம்மள.
கடவுளை சோதிக்கிறான். கடவுளே, என் குரல் வந்து மலேசியா வாசவன் எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி இருக்கு என் வாய்ஸு. இன்றைக்கி எம்ஆர் ராதா மாதிரி ஆக்கிட்டே. ஏன்னா நம்மளோட கொலுசு மாதிரி சவுண்டு கேட்குது, குழு குழு குழுண்டு. அட உக்கா மக்கா மண்ணு போல உக்கா. ஆ இந்த சைடு பண்ண முடியல, அந்த சைடில் எல்லாம் ஒரு சைடு தான், இந்த சைடு ஃபுல்லாக அவுட்டு. என்ன நம்மளை முத்து முத்தாக ஒழுகுது. என் முன்னாடி ஒரு முத்துலட்சுமி முத்து முத்தாக ஒழுகுது. அப்பா ஆற்று சரியான உறப்பு நம்ம போல. மதுரை மிசமணிக்கு வந்து சோதனைடா கடவுளே. அப்பா இத்தனால என் முன்னாடி நான் சாப்பிட முடியல, எனக்கு கொஞ்சம் வெயிட்டு வா. இன்றைக்கி கேட்கவே இல்லை நண்பரோட. எனக்கு கூழு வேணுமா? இல்லை வேணாமா நண்பரோட கேட்குறேன். நண்பர்களே, நைட்டுக்கு என்ன சாப்பிடணும்னு கமெண்ட் பண்ணுங்க. வாயனா போய் போச்சேன். நீ சாப்பிட்டு செத்தே இருக்கு. இதை சாப்பிட்டீங்கன்னா இதை சாப்பிட ஆள் அவுட்டு. உரப்பு பயங்கர உரப்பு போச்சு. யாத்தி பசிக்குது நம்மள, ரொம்ப பசிக்குது. மெல்ல முடியலையா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் உரைக்கிறது எரியுது இந்த குழம்பு பட்டால.
டேய் ஆட்டையை போடுறான் நண்பர்களே. அப்பா பசிக்குது, ஆனால் சாப்பிட்டா அந்த குழம்பு போய் போட்டால் எரியுது நண்பர் சைடு பூரா. சூப்பராக இருக்குது நம்மள. கீரையும் உங்கள் அம்மாவுக்கு கொடு. நாளைக்கு கீரை வச்சுருக்காங்க நம்மள, முருங்கைக்கீரை கொண்டாடல. இப்போ சொன்னா கீரை திண்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அம்மா ஒரு பிடிச்சல வச்சு நாளைக்கு கொடு. சாம்பார் சோறு நம்ம வீட்டில் வச்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. நண்பர்களே வாங்கி பாருங்க, நான் பொய் சொல்கிறேன் எல்லாரும் அப்படியே காட்டுறேன் பாருங்க. கிட்டலோண்ணா அந்த லைட்டு அமர்ந்து வச்சு போ நண்பர்களே, அந்த கேமரா லைட்டு அமர்ந்து வச்சு. சரி நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது மதுரை மீசம் என்பதை மிக்க மகிழ்ச்சி தெரிவித்து கொண்டே விடைபெறி நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட்டை போட்டு வண்டி விடுங்க, சாக்கிரதையாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. சென்னை பக்கத்தில் மலையா, சென்னை, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி மக்கள்லாம் நல்லா சந்தோஷமாக ஹேப்பியாக இருங்க. மழை விட்டுரும், மலைக்குள்ளே போகாதீங்க, கரண்ட் கம்பியெலாம் வந்து கிடக்கும், பார்த்து நடங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் மழை குறையணும்ண்டு. நன்றி நண்பர்களே.